بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا تحرك به لسانك لتعجل به. صدق الله مولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا أقيمت الصلاة فلا تأتوها وأنتم تسعون وأتوها وأنتم تمشون وعليكم بالسكينة وما أدركتم فصلوا وما فاتكم فأتموا أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. الحمد لله. இன்றோடு 29 தராவீகள் தொழுது முடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாளைக்கும் ஒரு தராவீக தருவான் அப்படிங்கிற 90% நம்பிக்கை இருக்குது. அது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தராவீக தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் ஹைராக்கி வைப்பான். என்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, இன்று நாம் சொன்ன வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் இது. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து இது. நபியே, லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் ரொம்ப விரைந்து அசைக்க வேண்டாம். உங்களுடைய நாவை நீங்கள் விரைந்து அசைக்க வேண்டாம். லிதஅஜல பிஹி, அந்த குர்ஆனை எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ரொம்ப என்ன செய்யாதீங்க, ரொம்ப விரைவுபடுத்தாதீர்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுவான். இது எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, என்ன ஏது அப்படிங்கிற செய்திகளை நாம் முன்பின்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தினுடைய தஃப்சீரில் நமக்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க அருமையான செய்தி. அதாவது குர்ஆன் ஷரீஃபை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பேர் தானே வஹி. வஹினா எதுக்கு சொல்லுவோம்? இறைவனிடத்திலிருந்து குர்ஆனை பெற்று கொண்டு வந்து நபி இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தருவார்கள். ஒன்று, அது நபி அவர்கள் விழித்து கொண்டு இருக்கும் பொழுதே அப்படியே குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்வாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைனா தூக்கத்தில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃப், இதுக்கு பெயர் வஹி, இந்த தொடர்புக்கு பெயர். இப்படி வஹியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத இவங்களும் என்ன செய்வாங்க, திரும்ப ஓதி மனப்பாடம் பண்ணுவாங்க. நம்ம ஆரம்பத்தில் முதல் வசனம் எப்படி இறங்குச்சு அப்படிங்கும்போது இக்ர, ஓதுவீராக அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க, ஓதுங்க அப்படின்னு தான் முதல் ஆயத்தையே சொல்லுவாங்க. எனக்கு ஓத தெரியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. மா அனா பிகாரின், எனக்கு ஓத தெரியாத, நான் என்னத்தை ஓதுறது, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. 3 முறை என்ன செய்வாங்க, இதே மாதிரி சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்போ அந்த கட்டி அணைச்சதுக்கப்புறம் 3ஆவது முறை என்ன செய்வாங்க, இக்ர அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்ல ஆரம்பிப்பாங்க. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படிங்கிற அந்த முதல் சூரா, முதல் வசனம், திருவசனம் இறங்கிய தொடர நாம் பார்த்தோம்னாலே புகாரி இமாம் ரொம்ப அழகாக இந்த ஹதீஸ்களை நமக்கு என்ன செய்வாங்க, கோர்வை செய்து சொல்லுவாங்க. இந்த ஆர்வம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாகி ஆரம்பத்தில் முத 5 வசனம் தான் இறங்குச்சு, குட்டி ஆயத்து, 5 ஆயத்து. ஆனால் போக 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 அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்கள், முழு சூறாவை கூட கொண்டு வந்து கொடுத்தான். புரியுதுங்களா? அப்படி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத இவங்க திரும்ப ஓதி மனப்பாடம் செஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறதுக்கு முன்னாடியே சில நேரங்களில் இவங்க ரொம்ப தயாராக அந்த நாவுகளை வேகமாக அசைப்பதை பார்த்து அல்லாஹ் சொன்ன வசனம் தான் இது. லா துஹர்ரிக் பிஹி லிசானக பிஹி. அந்த குர்ஆன் ஷரீஃபை மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப விரைவாக உங்களுடைய நாவுகளை நபியை நீங்கள் அசைக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துவான். கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது குர்ஆன் ஷரீஃபை நபி அவர்கள்
திரும்ப ஜிப்ரைலிடம் சொல்லும் பொழுது அல்லது அதனை மனப்பாடம் செய்யும் பொழுது அதில் ஒரு நிதானம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த வசனம் கற்றுத்தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட நிதானமாக ஓதக்கூடிய அதே சமயத்தில் நிதானத்தோடு மனனம் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஹதீஸில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆயத்தை பார்த்துட்டோம்ல, அதனால ஒரு ஹதீஸையும் பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். இதான் உகைமத்தி ஸலாத்து, தொழுகை நிலைநிறுத்தப்பட்டு விட்டால், அப்படின்னா தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் ஃபலா தஅதூஹா வ அன்தும் தஸஅஊன், ரொம்ப தொழுகையை பிடிக்கணும், அந்த ரக்காத்தை அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடி வராதிங்க அப்படிங்கிற செய்தியை. ஓடி அப்படிங்கிற வார்த்தை இல்லை, தஸஅவுனா விரைந்து வர்றது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விரைந்து வராதீர்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தருகிறது. அப்போ தொழுகை ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ரக்காத்தை பிடிக்கணும் அப்படின்ட்டோ அல்லது அந்த தொழுகையை அடைஞ்சுக்கிடணும்னு சொல்லியோ நாம் என்ன செய்யக்கூடாது, விரைவுபடுத்தக்கூடாது. நம்மளுடைய நடை உடைகளில் அந்த இதை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரைவாக வரக்கூடாதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக மனப்பாடம் செய்யணும்னு சொல்லி அந்த நாவுகளை வேகமாக அசைச்சாங்களோ அதை கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானோ, அதே மாதிரி நபி அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, தொழுகையாகவே இருந்தாலும் அதனை பிடிப்பதற்கு வருவதாக இருந்தாலும் ரொம்ப விரைந்து வராதிங்க, ஓடி வராதிங்க அப்படிங்கிற செய்தி. நம்ம தொழுகையை பிடிச்சிருந்தோம்னு பைக்கில் சில நேரம் வேகமாக வர்றது, ஒது செஞ்சுட்டு இந்த ரக்காத்து ருக்குல இருந்து அஜர்த்து எந்திரிச்சிட்டாங்கன்னா திரும்ப நாம் எந்திரிச்சு தொழணுமே அப்படிங்கிற ஒரு பாரமாக நினச்சிட்டு என்ன செய்யறது, வேகமாக அந்த கதவை அடித்து ஒரு சவுண்டு கொடுத்துட்டு வர்றதை பார்க்கும் போது நம்ம பெரும்போது ஒது செய்கிற சவுண்டு வெளியே கேட்டுருச்சுன்னு சொன்னால முதல் ரக்காத்தை கொஞ்சம் நீளமாக தொலை வைப்போம். ஏன்னா மக்கள் உதவி செய்கிறாங்கங்கிற நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். சிலர் ருக்குவில் இருக்கும்போது கதவை திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ருக்குவை கொஞ்சம் நீளமாக்குவோம், ஏன்னா வர்ற மக்கள் வந்து ருக்குவில் சேர்ந்து கிடட்டுமே அப்படிங்கிறதுனால. ஆனால் அதில் கூட சீக்கிரம் எந்திரி நீ அப்படின்னு சொல்லி சில சவுண்டுகள் வரும். அவன் வந்துட்டு போறான், நீ எந்திரியா முதல் ருக்குல இருந்த அப்படின்னு சொல்லி நமக்கு சவுண்டு கொடுக்குற நபர்களும் தொழுகையில் இருக்கத்தான் செய்கிறோம். ஆனால் அது விலங்கல், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது அவங்கள சொல்லி குற்றமும் அல்ல. அவங்களுக்கு என்ன நோக்கம், என்ன அஜர்த்து 3 தஸ்பீக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு ருக்குலையே நிற்காரு அப்படின்னு அவங்க விளங்குவாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கும் சிந்தனை, நம்ம எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய ஆட்கள். வயதானவங்க ருக்குல இருந்து எந்திக்கிறதுக்கு லேட் ஆகும், வயதானவங்க ருக்கு செய்யறதுக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆகும். இப்போ அதெல்லாம் கவனிச்சு தான் நம்ம ருக்கு செய்ய முடியும். ஒவ்வொருத்தவங்க சொல்றதுக்காண்டி ஒவ்வொருத்தவங்க கணிப்பதற்காண்டி நம்ம செஞ்சிட முடியாது இல்லையா? அப்ப அந்த கதவுகள்ல அந்த அந்த சிக்னல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அழுதுச்சு, அப்படித்தானே? வேகமா என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சிருவாங்க. தொழுகையை முடிச்சுட்டு அந்த குழந்தையினுடைய சப்தம் வந்து அந்த தாய்க்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் தொழுகையை வேகமாக முடிச்சேன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? அப்ப எல்லா சப்தத்தையும் இமாம் கேட்கலாம், அப்படித்தானே? அதையும் அதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்கிற, எல்லாத்தையும் கவனிக்கணும் இமாம் அப்படிங்கிற. அந்த கதவை திறந்து மூடிட்டு ஒரு ஆள் வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ரக்காத்து கிடைச்சிடணுங்கிறக்காண்டி நாம் என்ன செய்யறோம், சில நேரங்களில் ருக்குல நிற்போம், சில நேரங்களில் அந்த எந்தெந்த ருக்குன்களை எந்தெந்த செயல்களை நாம் நீளம் பண்ணணுமோ அந்த செயல்களை நம்ம நீளம் பண்ணோம். சில நேரம் ஒரே ஒரு ஆயத்து கூட ஓதிட்டா கூட போதும், சுப்ஹானல்லாஹ், சீக்கிரம் இன்னும் ருக்கு செய்யலையா அஜ்ரத்துங்கிற மாதிரி சவுண்டுகள் வரும். சில நேரம் ருக்குல இருந்து சஜிதாக்கு போற அந்த நேரங்கள்ல நாம கொஞ்ச நேரம் ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நம்மளுக்கு டைம் தர்றதில்லை. அவ்வளோ சீக்கிரம் இன்னும் வேகமா ருக்கு சஜிதாக்கு போங்க அஜரத்துன்னு சொல்லி சமிக்கணைகள் நமக்கு வருது. அவ்வளவு விரைவு நமக்கு தேவையில்லை. ஆனா புண்ணியவான்கள் நிறைய நபர்கள் வாங்க சொன்ன உடனே உள்ள வந்துடுறாங்க. அவ்வளவு விரைவாக, அதாவது முன்கூட்டியே தொழுகைக்கு வந்து அமர்ந்திருந்து நாம் அந்த தொழுகைக்காக காத்து இருக்கக்கூடிய அந்த பலனை பத்தி நபி அவர்கள் சொல்லும் பொழுது அவ்வளவு நிறைய சொல்றாங்க, தொழுகிற நன்மை கிடைக்கணும். ஆனா பர்த தொழுதுகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சமிக்கணைகள் நாம் விரைவுபடுத்த சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்தில் அது நம்மளுடைய பர்தையே ஓட்டையாக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் உண்மையை வழங்கக்கூடிய தௌஃபீகை தரணும். அந்த ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். அந்த ஹதீஸ்ல நபி சொல்றாங்க, தொழுகைக்காகவே இருந்தாலும் நீங்க விரைந்து வராதீங்க. அது நம்ம வாகனத்துல வந்தாலும் சரி, அல்லது உது செஞ்சுட்டு ஈரக்காலோட வர்றோம், முசகி தரையில வலிக்கு விழுந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் நபி அவர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து வேகமா வந்து தக்பீர் கட்டினீங்கன்னா உங்களுடைய அந்த வேகம், அந்த தஸாவுன் அப்படிங்கிறது இமாம்கள் விளக்கம் சொல்லும் பொழுது உங்களுடைய மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற அளவுக்கு நீங்க விரைந்துடக்கூடாது அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க, அதை கூட நமக்கு துல்லியப்படுத்துறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த எப்படி வரணுங்கிறத சொல்லும் போது ஆத்துஹா, அந்த தொழுகைக்கு நீங்கள் வாருங்கள், அன்தும் தம்ஷூன,
உங்க மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி, உங்களுடைய மூச்சுகள் வந்து நப்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம மூச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவோம். இதுல தம்ஷூன அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ரிலாக்ஸா வந்து நீங்க தொழுகையில கலந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு வஅலைக்கும் பிஸ்ஸகீனா, உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது, சக்கீனத்துனா மனசு நிம்மதி படுறதுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மன நிம்மதியோடு வந்து தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு, இமாமோடு எந்த தொழுகை உங்களுக்கு எந்த ரக்காத்து கிடைத்ததோ அதை தொழுவுங்க இமாமோட. அதே மாதிரி வமா ஃபாத்தக்கும், எந்த தொழுகை உங்களுக்கு தவறி விட்டதோ இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபஅத்திமு, அதனை எழுந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. சொல்லுங்க.